இடத்துல இன்னத்துக்கு வீழ்ந்துப்போங்க சத்தியமா நான் நம்பர் 1 மேஜிக் சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு என்னன்னாக்கா சகாய்ஸ் ஒரேடியாக நம்மளோட ஸ்டாக் வந்துருச்சு லாஸ்ட் தான் பாய்ஸ் இது மொத்தமே லாஸ்ட் தான் மொத்தமே வஞ்சி போச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஈச்சரில் எடுத்துன்னு வந்ததுனால கிட்டத்தட்ட 60 நல்லவன் கெட்டவன்லாம் தெரில. எனக்கு சந்தோஷமா எனக்கு சரின்னு போடுறதெல்லாம் நான் பண்ணிடுறேன், அவ்வளோதான். அது சில டைம் அது ஓவரா ஜென்ரல் பிக்சர்ல அது தப்பா இருக்கு, ஜென்ரல் பிக்சர்ல நல்லதா இருக்கு. பட் எனக்கு எது சரி எது தப்போ அதை நான் தைரியமா பண்ணிடுவேன். சரின்னா அதை பண்ணிடுவேன், தப்புனா பண்ண மாட்டேன், அவ்வளோ. காய்ஸ் நான் தான் அவங்க ஹெச்எஸ் பேசுகிறேன். எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புல்லு மூட்டைலாம் எடுத்துக்கினேன் விநாயகர் ரத்னத்துக்கு தான் போகிறோம். எந்த ஊருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ஒசூருக்கு தான் போகிறோம். ஒசூருக்கு போயிட்டு விநாயகர் எடுத்துக்கின்னு குப்பத்துக்கு தான் வர போகிறோம். வாங்க வீடை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு இடம் நம்ம எல்லா ஸ்டாக்கு வேன் ஏற்றியாச்சு. இப்போ வேன் மூவ் ஆகணுன்னே நான் வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து டேரெக்டாக இப்போ வந்து ராஜன்பள்ளி போயிட்டு பெட்ரோல் போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் ஸோ காய்ஸ் நம்ம ஒரு பிளான் பண்ணால் அது ஒன்று நடக்குது. நம்ம அந்த கங்கம்மா கோயிலில் நிற்க சொன்னால் இந்த வேன் டிரைவரு எடுத்துன்னு போய் அங்கே நிற்க வச்சுக்கிறாரு. இது வராத பாருங்க. நம்ம ஒன்று சொன்னால் அவர் ஒன்று செய்கிறாரு. நம்ம காசுக்கு தருமா அவர் நம்மளுக்கு தருமானே டவுட் ஆகுது. அவர் இஷ்டத்துக்கு வேன் கச்சா போதுன்னா சொல்லிட்டு போயினே இருக்கிறாரு. அவர் பாரு பறகுறாரு. இப்போ எங்கள் பேரப்பா அங்கே நின்றுக்கிறாரு. இவர் லூஸு மாரி அனௌன்ஸ் பண்ணுறாரு. இவர் கூப்பிட்டுரு ஐயோ அப்பா சாமி, இவர் கூப்பிட்டுதே தப்பு பழகுது. வேறு யாருன்னா இட்டுன்னு இருந்துக்கலாம். இவர் அதுக்கு மேலே பைத்தி மாரியே பண்ணுறாரு. அவர் பாட்டுன்னு போயினேக்கிறாரு. எதனா ஒன்று சொன்னால் போது போயினேக்கிறாரு. ஒரே போன்னு இங்கே நில்லு நானாக்கா இப்போ பாருங்களா, நீங்களே பாருங்க. அவர் பாட்டுன்னு போயின்னுக்கிறாரு. நான் இங்கே நன்ன வந்துனுக்குறோம். அவர் பாரு போயினேக்கிறாரு அவர் பாட்டுக்குன்னு. இது நம்மளுக்கு தேவையா? இவனை வச்சு இது போன பாயே வச்சுருந்தாக்கா அவனே இங்கே ஓட்டுன்னு வந்துருப்பான். இவனை வச்சு தலைவலியாக போச்சு. அவன் பாட்டுன்னு போயின்னுக்கிறான் பாருங்க. அவன் பாட்டுன்னு போயின்னுக்கிறான். பைத்தியக்காரன் கூட வேன் பயிச்சுரா. இல்லைக்கு வேன் பயிச்சுரா, வேன் பயிச்சு ஈச்சர் போயிட்டுக்குதுரா, அங்கே போட்டுக்குது. அவன் பைத்தியம் நான் தான் சொல்கிறேன். ஸோ கைஸ் உண்மையிலுமே அவன் பைத்தியம் தான். எங்கள் அண்ணன் பாருங்க செம்ம டென்ஷனாக வரான். இப்போ வெண்டி எடுத்துட்டு போனான் பாருங்க. வெண்டி எடுத்து போயிட்டு இட்னலான்னு போனான். அவன் பைத்தியக்கார மாதிரி போய் நேரான். இப்போ அங்கேருந்து இப்படி போயிடுவான் பாருங்களா. நாங்கள் இங்கே இருப்போம், அவன் பாட்டு அப்படி போய் நிற்குவான். இப்போ நாங்கள் இங்கேருந்து அங்கே போனோம். திருப்பி அவன் வேன் வலிச்சுன்னு வரணும். டீசல் அவனுக்கு தான் வேஸ்ட்டு. அது சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். அவன் பாட்டு பைத்தியக்கார மாதிரி போய் நேக்கிறான். ஸோ காய்ஸ் இவன் ஒரு பைத்தியனா 1 நம்பர் பைத்தியம் காய்ஸ். இப்போ நாங்கள் போயிட்டு அங்கே நின்று பார்த்தீங்களா, அங்கே நின்றுருந்தோம். இவன் பாட்டில் பறக்கிறான் காய்ஸ். இவன் பாட்டு பந்துன்னு போய் நேக்கிறான். பாட்டு நான் கத்துறான். அப்போ போய் நேக்கிறான். போய் நினச்சி பிறகு நிறுத்துறான் காய்ஸ். நான் நீங்கள் ஏற்றுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு காய்ஸ். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட், அது நான் ஏறிட்டேன். இங்கே மேலே ஏறிட்டு எங்கள் அண்ணன் யாரோ வேலை அவன் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு வேன் எடுத்துட்டான். போயினேக்கிறான். பாட்டு பைத்தியக்கார மாரி போன வச்சா கூட எடுக்க மாட்டேங்கிறான். பாட்டு போயின்னுக்கிறான். 1 நம்பர் பைத்தியம் நினைக்கிறான். ஏதோ காசு கொடுத்துட்டு மாரி அவன் பாட்டு போயினேக்கிறான். அவங்க ஃபோட்டோ மாட்டோம் போடுறேன் நான். அவன் பாருங்க இல்லைங்க கவனிக்கிறான். அவன் ஃபோட்டோ போடுறான். அவனை பாருங்க 1 நம்பர் பைத்தியம் காய்ஸ். அவன் பாட்டு போயினேக்கிறான். இதுனா இந்த இடத்துல இன்னத்துக்கு வீழ்ந்துப்பேன் காய்ஸ். சத்தியமாக நான் இந்த இடத்துல இப்படி நின்றுங்கிறான். என் பாட்டு வீண்ட்டுருப்பேன் நான். அவன் பாட்டு போயினேக்கிறான் காய்ஸ். அவன் லூசுன்னு நினைக்கிறான் சத்தியமா. இதுக்கு முன்னாடி வந்தார் ஒரு பாய், அவர் நல்லா இருந்தாரு. இவனா பைத்தியம் நினைக்கிறேன் நான். சத்தியமா பைத்தியக்காரனே தான். என்ன பண்ணுறதுனே தெரில. இவனை ஐயோ திட்டுறதா ஐயவத்தா இவன் வேணு நம்ம ஒன்றும் பேச முடியாது. பறக்கிறான். நீங்கள் தான் பார்க்கலாம். வேன் கொண்டு வரேன் நான் மாட்டு போயினேங்கிறான். நம்ம ஒன்று சொன்னால் அவன் ஒன்று இயற்கை இருந்துச்சா நம்மளால பசி தாங்க முடியல சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் முதல்ல சிக்கன் இருந்தோம். சிக்கன் சூப் 2 பசி இப்போ நான் எடுக்கிறேன். ஒரு சிப்ஸு ஒரு நிப்பேட்டு இதெல்லாம் இப்போ வந்து அடிச்சு நொறுத்து கேமரா இருக்குது செருப்பில் அடிச்சிருவான். அப்படியே சாப்பிட்டு அப்படியே ஜம்மு தூங்கிட்டு அப்படியே நம்ம போயிட்டு வேணா சிக்கன். ஸோ காய்ஸ் ஒரே நம்ம சிக்கன் பப்ஸை சாப்பிட வரோம். இதில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளரிக்காயெல்லாம் குத்த வச்சுக்கிறாங்க. பல வெள்ளரிக்காய் சாப்பிடுவான். செம்ம டேஸ்ட்டுங்க. வேற லெவல் இருக்குது வெள்ளரிக்காய். வந்து சிக்கன் ரோலு சிக்கன் இருக்கா செக் பண்ணிடலாமா?
சிக்கன் இருக்குது. இப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்து என்ன பண்ணான்னா இதில் இருக்கிற சிக்கன் மட்டும் எடுத்துக்குவான். அதனால் நம்ம சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. சிக்கனை அரைச்சி அப்படியே வச்சுக்கிறாங்க. செம்மையாக டேஸ்டாக இருக்குது. பல்கு தொச்சு அதான். ஏன் கேட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்டா அவ்வளோன்னு சொல்கிறேன். சாப்பிட்டு ஸோ கைஸ் ரெடியாக நம்ம விநாயகர் வாங்குற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து சின்ன பீஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த பீஸ்லாம் காமிக்கிறோமாங்க. இந்த பீஸ்லாம் ஆர்டர் தான் கொடுத்துருக்கோம். இது வந்து திங்கக்கிழமை எடுத்துக்கலாம். இது வந்து திங்கக்கிழமை வந்து எடுக்க போகிறோம். இதெல்லாம் பக்கா ஃபினிஷிங்லாம் பயங்கரமாக பண்ணிட்டுக்கிறாங்க. ஒரு விநாயகரம் இது வந்து நம்ம வந்து திங்கக்கிழமை தான் எடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம திங்கக்கிழமை தான் எடுக்கிறோம். அதனால் இப்போ வந்து இப்போ எடுக்க போகிற ஸ்டாக் வந்து என்னன்னாக்கா சின்ன சின்ன பீஸ் தான் எடுக்க போகிறோம். அது போய் முதல்ல எடுக்கிறோம். வெக்கில் எடுத்துன்னு இருக்குல்ல, அதுக்கு தான் எடுத்துன்னு வந்தது. இப்போ அதை எடுத்து அடுக்கி ஏற்றணும். அது இப்போ அந்த குடோனில் இருக்குது. அந்த குடோனில் காட்டுறேன், வாங்க போகலாம். போயிட்டு ஸோ காய்ஸ் ஒரேடியாக விநாயகரை ஏற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த பையன் தான் ஏற்றுறாரு ஒரு ஒரு விநாயகராக ஏற்றி இந்த மாதிரி வெக்கில் வச்சு ஏற்றின்னு இருக்கிறாரு. பாருங்க, மொத்தமாக ஏற்றினுக்கிறாரு. எல்லாமே ஏற்றிருக்கிறாரு. இப்போ வந்து என்னன்னாக்கா இந்த பீஸ்லாம் ஏற்றத்தின் நம்பர் 1 மேஜிக் பாருங்க. எத்தினஸ்து பீஸுன்னே தெரில. இது விநாயகர் தேய்ச்சி கழிவு. சுகாஷ் ஒரேடியா நம்ம ட்ரெக்கில் ஃபுல்லாக மொத்தம் விநாயகர் ஏற்றிட்டோம். ஏன்டா இவ்வளோ லேட்டு கேட்டிங்கனாக்கா ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். அதுக்கு வந்து செம்ம பிரச்சனை. 5 ஹவர் ஃப்ரெண்ட்ஸ் அவன் எல்லாருக்கும் ஃபோன் அடிக்கிறான். ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் இன்னால முஞ்சா நீ ட்ரக்கேறான்றான். ஒரே வார்த்தை இப்படி தான் பேசுகிறான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் இந்த ட்ரக்கே நவராது, நீ என்ன வேணா பண்ணு, ட்ரக்கு மட்டும் நவராது, நீங்கள் இந்த ஏரியா விட்டு எங்கேயுமே போக முடியாது அப்படின்றான். இப்படியே சொல்கிறான். நாங்களும் சாரி பாய் சொல்லிட்டோம். அப்படியும் திருப்பி அவன் நான் இட்டுன்னு வரேன் அப்படின்னு சொல்கிறான். நான் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் என்ன பண்ணுறதுன்னா அன்னைக்கு ஒன்றுமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போனாக்கா எங்களுக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு. 5 ஹவர் இல்லை, இன்னைக்கு நாங்கள் சாயங்காலமே நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருப்போம். இப்போனாக்கா இந்த 5 ஹவர் அந்த ஒரு சண்டை என்னான்னு கேட்டதுக்கு ஒரு தப்பாயிடுச்சின்னு சொல்லிட்டு அவன் எங்களை 5 ஹவர் நிற்க வச்சான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் போதை கஞ்சா வச்சுட்டு அவன் என்ன பண்ணான், அவன் பாட்டுன்னு பேசினே இருக்கிறான். அவன் பாட்டுன்னு வண்டியிலேருந்து புல்லட்லேருந்து ஆள் இட்டுன்னு வந்துட்டான். இட்லேருந்து என்ன பேசுகிறான்னு அவனுக்கே தெரியல. அதுக்கப்புறம் அவனே கூப்பிட்டு 500 ரூபா குத்து டீ பால்கோவாலாம் வாங்கி கொடுத்துட்டான் அவனே. சரி, நான் வந்து அடிக்கு சண்டை பண்ணணும்லாம் அவனே சொல்கிறான். திருப்பியும் நான் சண்டை போடணும்லாம் சொல்லப்பா, இதே வேறு எவனா இருந்தால் உங்களை அடிச்சுட்ருப்போம். நான் உங்களை வந்து சண்டை போடக்கூடாது, இந்தமாரி உங்களை அட்வைஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, அவன் கஞ்சா வச்சுக்கிறான், எதுவும் பேசக்கூடாது. அவன் இஷ்டத்துக்கு கெட்டத்தெல்லாம் பேசினான், நிறைய பேசினான். எங்கள் அம்மாவெல்லாம் இஷ்டம் அவன். நான் எங்கள் பெரியப்பாலாம் இஷ்டம் அவன் இஷ்டத்துக்கும். எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. நான் சண்டைக்கு போகலாம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க பெரியவங்க கஞ்சா வச்சுக்கிறான் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் போகவே இல்லை. இன்னத்துக்கு போயிட்டு அவனை சூரியா விட்டுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவனை அது வச்சிட்ருப்பான். அவன் கிருஷ்ணகிரி இட்டுன்னு வந்து அடிக்கிட்டு தான் பிளானு. அவன் கபிஸ்தான். சரி பாயிண்ட்ஸ் ஒரு டே நம்ம லோடு ஏற்றியாச்சு, ஏற்றிட்டோம். இப்போது ஏற்றணும் போய் குப்பத்தில் இறக்குறோம். லோடு அன்எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். வாங்க போகலாம். சகாய்ஸ் ஒரேடியாக நம்மளோட ஸ்டாக் வந்துருச்சு. இப்போ இந்த லாரியில் இருக்கிற மொத்த ஸ்டாக்கும் படியில் இறங்கணும். அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஸ்டாக்கில் ஓரம் கட்டணும்.
ஓரம் கட்டிட்டு போயிருக்கலாம். மொத்த ஸ்டாக்கும் இறக்கி வைக்கணும். கேமராமேன் ஸ்லோ மொத்த ஸ்டாக் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம மொத்தத்தையும் ஃபுல்லாக அடுக்கணும். இது அடுக்கிறதுக்கு தான் போதும் ஆகிடும். யாத்துட்டு அப்படியே 3 hour கிட்ட ஆயிடுச்சு. கேமரா மட்டும் இல்லாதெல்லாம் பார்க்குறேன். எங்கள் பேரா மாத்திரம் ஆகிடுவான். டேய் சொல்லு. ஸோ கைஸ் அவன் பைத்தியம் அவனை விட்டுருதா. இப்போ நம்ம வந்து ஸ்டாக் இறங்கணும். ஸ்டாக் இறங்கிட்டு பைக் துட்டு கொடுத்துட்டு அனுப்பிச்சி விட்ருணும். அவர் பாவம் காய்ஸ் எங்களுக்கோசரம் மன்னிப்புலாம் கேட்டார் அவர்கிட்ட. நாங்கள் பண்ண தப்புக்கோசரம் அவர் போய் மன்னிச்சிடலாம் சரி ஒன்றா அப்படின்னு போயிட்டு அந்த அண்ணா கிட்ட கேட்டார். எங்களுக்கு அவர் மாறிச்சு அது வராரு. அவர் காட்டுறான் அவர் டிரைவர் கார். இதுதான் நம்ம டிரைவர் அண்ணா. ஆயிண்ணா சகாஷ் அவருக்கு தான் நான் ஒரு தேங்க்ஸ் ஒன்று சொல்லிடுறேன். அவர் நம்மளுக்கோசரம் போயிட்டு அந்த அண்ணா கிட்ட கேட்டார். அதான் இப்போ இதை அன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று சொன்னேன். அது யார் அது எங்கள் பிரதர். ஓகே. ஸோ கைஸ் ஒரு ஐடியா நம்ம விநாயகர் இறங்கிட்டோம். ஃபுல் ஸ்டாக் இறங்கிட்டோம். இல்லைன்னா ஒரு வருஷம்னாக்கா எனக்கு மொத்தமே லாஸ் தான் பாய்ஸ். இதில் மொத்தமே லாஸ் தான். மொத்தமே வஞ்சி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஈச்சரில் எடுத்துன்னு வந்ததுனால கிட்டத்தட்ட 60 பீஸ் வஞ்சி போச்சு. இது ஃபுல்லாமே வஞ்சி போன பீஸ் தான். இப்போ இதில் ஒரே ரூபா கூட லாபம் இல்லை. ஈச்சருக்கு சொலையாக 15,000 போயிடுச்சு. ஒசூர்லேருந்து குப்பம் மாறுறதுக்கு 15,000 போச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பீஸ் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ இதில் எப்படி லாபம் இருக்குதுன்னு எனக்கே தெரில. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ என்ன என்னன்னா இந்த பீஸ் எப்படின்னா ரெடி பண்ணி விற்றா என்னோடய லாபத்தை நான் பெற முடியும். அதை எடுத்து உள்ள போடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட பெல் ஐகானை தட்டுருங்க. இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சொல்கிறேன் காட்டான். நம்ம அர்ஷன் ட்ராவலிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க.